நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற நிகழ்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி என்றாலே உங்களுக்கு தெரியும், சர்ப்ப கிரகங்களுடைய பெயர்ச்சி. 18 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பெயர்ச்சி ஏற்படும். குரு பெயர்ச்சி என்பது 1 வருடம், ராகு கேது என்பது 1.5 வருடம், சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம். இதில் இந்த ராகு கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சில விஷயங்களுக்கு நன்மையாகவும் சில விஷயத்திற்கு பிரச்சனையாகவும் காணப்படக்கூடிய பயிற்சி தான் இந்த ராகு கேது. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று அதற்கு பேர். எந்த இடத்தில் இருக்கிறதோ, எந்த கிரக பார்வை எடுக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை உள்வாங்கி கொண்டு பலன்களை கொடுக்கக்கூடியது. இதுவரை ராகுவானவர் மீனராசியில் இருக்கிறார். குருவுடைய வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதேபோல் கேதுவானவர் கன்னியான புதன் வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் சமசப்தமத்தில் தான் இருப்பார்கள். இவர்கள் இருவர்களுக்கும் 210 டிகிரியில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள். ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும், கேது இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதும் அதனுடைய விதி. ராகு கேது பற்றி நிறைய விஷயங்கள் இன்றும் சிலருக்கு புரியாத புதிராகவே காணப்பட்டாலும், ராகுவானவர் வருட கிரகங்களில் 18 வருடம் ராகு திசை என்பதும், கேதுவானவர்களுக்கு 7 வருடம் என்பதும் தசா விஷயத்தில் பிரித்திருக்கிறார்கள் 120 வருடத்தில். அதுபோல் பார்க்கின்ற சமயத்தில் பெயர்ச்சியில் 1.5 வருடம் பிரித்திருக்கிறார்கள். இப்போ குரு வீட்டில் இருந்த ராகு கும்பமான சனி வீட்டுக்கு வரப்போகிறார். திருக்கணிதத்தின்படி 18/5/2025 என்றும், வாக்கியப்படி கோயில் அனுஷ்டானங்க பஞ்சாங்கப்படி 26/4/2025 என்றும், திருநாகேஸ்வரம் இந்த இடத்திலெல்லாம் ராகு கேது பெயர்ச்சி கீழ்பெரும் பள்ளமெல்லாம் 26/4/2025 என்றே காணப்படும். கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசி சூரியன் என்ற பகை ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதே நாளில்தான் 18/5/2025 திருக்கணிதத்தின்படி 26/4/2025 வாக்கியத்தின்படி இந்த பெயர்ச்சிகள் கும்பத்தில் வரக்கூடிய ராகு, சிம்மத்தில் வரக்கூடிய கேது, இவர்கள் எப்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இதில் சொல்லக்கூடிய தெய்வ பரிகாரங்கள் இந்த ராகு கேதுக்காக சொல்லக்கூடிய பரிகாரங்கள். சனி பயிற்சிக்காக ஒரு பரிகாரங்கள் கொடுத்துருக்கிறோம், அது 2.5 ஆண்டு காலத்தில் போகலாம். குரு பயிற்சிக்கு என்று சொல்லியிருக்கிறோம், அது 1 வருடத்தில் போகலாம். ராகு கேதுக்கு சொல்லியிருக்கிற பரிகாரங்கள் 18 மாதத்துக்கு ஒரு முறை போகலாம். இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக இந்த ராகு கேதுவுடைய நன்மைகள் அதிக அளவு ஆவதும் தீமைகள் குறைவதும் தான் அதனுடைய பலன். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஒன்றொன்றுக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 11ஆம் இடத்தில் ராகு வருகிறார், 5ஆம் இடத்தில் கேது வருகிறார். வயிறு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளையார்பட்டி வழிபாடு, பிள்ளையார் அடிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடெல்லாம் ரொம்ப சிறந்தது. குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை மேஷராசிக்காரர்கள் இந்த ராகு கேதுவில் ஆரம்பித்துவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு 7.5 சனியாக இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கும். எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணி கொடுக்குமா. 11ல் வர ராகு பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்கும். தொழிலில் வேறு லெவலுக்கு கொடுக்கும். தைரியமாக பார்த்துக்குங்க. பல மடங்கு வருமானம் வருமா. இந்த கடனால் ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கும் மேஷத்துக்கு. அந்த கடன், இந்த கடன், வீட்டு கடன், எல்லா கடனும் சுற்றி கடன் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு திட்டமிட்டு சரி பண்ணி கரெக்டான உங்களுக்கு அட்வைசர்ஸ் கிடைப்பாங்க.
குடும்பத்தில் கூட யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் போ, எல்லாம் எனக்கு தெரியும் போ. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே படாத பாடுபடுவீங்க, சுற்றிக்கினே இருப்பீங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட சந்தோஷமாக சாப்பிட மாட்டீங்க. ஃபேமிலியோட கூட நிம்மதியாக உட்கார மாட்டீங்க. அதெல்லாம் மாற்றி கொடுக்கும், அனுகூலமாக இருக்கும். பெற்றோர், பெரியோர், துணை, குடும்பம், பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் படிப்படியாக ஏற்படும். எல்லாத்துலேயும் ஏற்றம் கொடுத்தாலும் கேது 5ஆம் இடத்தில் இருப்பதனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைங்க ஏதாவது சொல்லுவாங்க, உடனே உருக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. வேண்டாம், நல்ல தோழனாக தோழியாக மாறி அரவணைத்து கொள்ளுங்கள். அதான் மற்றதெல்லாம் சூப்பர் டூப்பராக இருக்குமே. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி யார்? மேஷம். இந்த ராகு கேது. பாஸ்போர்ட்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. அடிக்கடிக்கு ட்ராவல் போகிறது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, விடுபட்ட கோயில் வழிபாடுகள் செய்வது, பசு கோமாதா இந்த பசுக்கள் காப்பாற்றுவதற்காக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இல்லைனா அதில் போய் இணைஞ்சிக்கிறது, வனவிலங்கு ஆர்வலர் எல்லாமே வரும். அனுகூலத்தை தரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மேஷத்தில். அடுத்தது யார்? ரிஷபராசிக்காரன். ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ல் ராகு, 4ல் கேது. 10ல் ராகு வந்து 4ல் கேது வருகிறது. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய், உபத்திரம், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்லாம் பார்த்துக்கணும். குலதெய்வத்தை முக்கியமாக பார்க்கணும். பெண் தெய்வ வழிபாடு, அது எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் கும்பிட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா பேப்பர் போட்டுட்டு வரேன்லாம் பேசக்கூடாது. வேலையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேப்பர் போட வச்சுருவாங்க. நீதானப்பா சொன்ன போட்டுருன்னுவாங்க. தயவுதாட்சணம் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதனால் சனியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. 2.5 ஆண்டு காலம் சனி அற்புதமாக இருக்கிறச்ச ஏதாவது வேறு தொழிலோ, வேறு வியாபாரமோ, வேறு இதுவோ, கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழிலோ தொடங்கிட்டு பண்ணுங்கள். அனுகூலம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பதட்டம் குறையும். அதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதே சமயம் மாற்று தொழிலெலாம் கற்றுக் கொடுப்பார். ஏற்கனவே ஒரு ஃபீல்டில் ஒரு போர் அடிச்சிருக்கோம். படித்த ஃபீல்டு இல்லாமல் படிக்காத ஃபீல்டு, தெரிஞ்ச ஃபீல்டு இல்லாமல் தெரியாத ஃபீல்டை கற்றுக் கொடுப்பார். பெரிய உயரத்துக்கு கொண்டு போவார். அனுகூலமான அமைப்பு தரும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. அதனால் டக்குன்னு அனுகூலமாக இருக்கும். விசிட்டிங் கார்டு போட்டுக்கூடிய அளவுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வேறு லெவல். ஒரு விசிட்டிங் கார்டிலே 4-5 தொழில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் விசிட்டிங் கார்டுக்கு மற்றவங்க மதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரிய அளவுக்கு அனுகூலம் எல்லாமே ஏற்படும். வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனம். யாருக்கும் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நல்லவர், அவர் இப்படி அதெல்லாம் பேசாதீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ரத்த பந்தத்துக்கும் தேவையில்லாத, அதை ரத்த பந்தம்னா ஊர் சொந்தம், பெரியப்பா பெரியம்மா அது மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உறவு கொஞ்சம் உஷாராக இருங்க. திடீர்னு உங்களுக்கு வச்சு செஞ்சுருவாங்க அவங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டேன், நான் இவ்வளோ செஞ்சேனே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வரும். பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசி யார்? இந்த ராகு கேது ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு. 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. இந்த தலைவலி சம்மந்தப்பட்டது, ஒத்த தலைவலி, சைனஸ் தலைவலி, இதெல்லாம் பார்த்துக்கணும். திருச்செந்தூரை போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கு. ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்றாங்க. நான் வேறு செல்வி இதே வேலையாக போச்சு. இந்த கோயிலுக்கு கூட்டத்தில் எவன் போய் டிக்கெட் வாங்குறதெல்லாம் எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை அது மேலே நாளில் போங்க. வெள்ளி சனி ஞாயிறுலாம் தான் போக முடியாது. மத்தியானமாக ஒரு தரிசனம், தொலைவில் முருகர் தெரிஞ்சாவே பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போயிட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா,
இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றமெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய குருவுக்கு இவர் சப்போர்ட் செய்வார். ஞான மார்க்கம் அனுகூலம் கொடுப்பார். தெய்வ வழிபாடு சிந்தனைகள் கொடுப்பார். பெற்றோர் பெரியவருடன் வாக்குவாதம் வேண்டாம். பரம்பரை தொழில் செய்பவர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் கிடைச்சா ஓடிடணும். அதே போல் ரொம்ப நாளாக இருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ஒரு பயணம் இல்லை, வேறு நாட்டுக்கு போக முடியல, வேறு இதுக்கு போக முடியலன்னா மாற்றி கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு வருஷம் ராகுவை குரு பார்க்குறது எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை கொடுப்பார். பரம்பரையாக ஏதாவது சொத்தில் பிரச்சனை வந்திருக்கும், அதை இது செய்யலாம், இடித்து கட்டலாம், அப்படி பண்ணலாம், புதுக்கலாம், அதில் ஷேர் ஷெட்டில் ஆக மாட்டேங்குது, கூட்டாளி பார்ட்னர்ஸோட தொந்தரவாக இருக்குது, எல்லாம் மாறும். அதெல்லாம் போனால் அது போகாதா? டப்புன்னு நல்லது நடக்கும். தெய்வ வழிபாடுகளில் மட்டும் திருச்செந்தூரை பிடிச்சிக்குங்க. சுப்பிரமணியான்னு பிடிச்சிக்குங்க. பச்சை கலர் சண்முகர் படத்தை வச்சு கும்பிடுங்க. அனுகூலமான காலகட்டம் ஏற்படும். புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்களில் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் சமயத்தில் யாராவது ஏதாவது பொட்டலம் கொடுக்குறாங்க, வாங்கிக்காதீங்க. வாசல்லே போலீஸ் நிற்பான், போலீஸு நிற்பார்கள். ஸோ கவனமாக இருந்துக்கு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சட்ட சிக்கல் வராமல் பார்த்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கடகம். கடகத்துக்கு ராகு 8, கேது 2. வயிறு தான். பட்டீஸ்வரம் துர்க்கை, பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரம் துர்க்கை தஞ்சாவூரில் பிரமாதமாக இருக்கும். போய் பாருங்கள். அப்படியே எருமத்தலை மேலே கால் வச்சுட்டு அப்படியே நிற்கும் அம்பாள். 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்துருங்க. 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி 5 பழத்தை மட்டும் வாங்கிக்கிங்க. ஃபேமிலியோட ஜூஸ் சாப்பிட்ருங்க. வயிறில் சின்ன பிரச்சனை, பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி பெண்கள் திடீர்னு வயிறில் தான் தொந்தரவு பண்ணும், மன அழுத்தம் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் யோகமும் அனுகூலமும் எல்லாம் தரும். சனி ஏற்கனவே நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார், சர்ப கிரகம் 8 வர்றது ரொம்ப விசேஷம். இந்த மெடிடேஷன் மட்டும் கற்றுக்கணும். தியான பயிற்சின்னுவாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறேன் நீங்கள் 2 ஹவர் எல்லாம் ஓகே, 10 நிமிஷம் மெடிடேஷன். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நல்ல குருக்கிட்ட வச்சு கற்றுக்குங்க. நீங்கள் யாருக்கிட்டே கற்றுக்கின்னு அவருக்கே தெரியாமல் நீங்கள் கற்றுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் நல்ல பேர் புகழாக இருக்கக்கூடிய தலைமுறையாக இன்னும் 50 வருடங்கள்லாம் இருக்கக்கூடிய தியான இடத்துல போய் சேருங்க. ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பான். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. டக்குன்னு யாருமே எதிர்பார்க்காம அரசு கௌரவமெல்லாம் கிடைக்கும். அதாவது அரசியல் துறையில் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்கள்லாம் பெரிய யோகத்தை பெறுவார்கள். பல வகைகளில் பணம் வருமா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் எல்லாம் இருந்திருக்கும். பல்க் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். டக்குன்னு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுப்பீங்க. தங்க நகை வாங்கி கொடுக்குறீங்களான்னு வீட்டில் எதிர்பார்த்துருந்தால் வைர நகையே போட்டு இழைச்சிருவீங்க. அதே சமயம் என்ன பண்ணணும், 2ல் கேது இருக்கனால வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் பேசாதீங்க. ஃபோனில் யாரையும் திட்டாதீங்க. பேசுகிற சமயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி அப்படியே ஃபோன் போட்டு திட்டாதீங்க. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஆக்கும், நான் அப்படியே ரொம்ப ஆனஸ்ட் ஆக்கும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல் சிறு சிறு தடைகள் கெடுக்கும். ஏன்னா ராகு கேது 2ல் 8ல் வந்தால் சுபகாரியத்தை கெடுக்கும். குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க. குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட்டீஸ்வரம் துர்க்கை ஒரு தடவை போயிட்டு வாங்க. வீடு பக்கத்தில் இருக்க துர்க்கையை அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 7ல் ராகு. அப்போ 7ல் வந்தால் நான் தான் ஏற்கனவே சமசப்தமும் சொன்னேன். அப்போ கேது ஜென்மத்துக்கு வரார். அப்போ ராகு கேதுக்குள்ளே வரீங்க. நீங்கள் கோளர் பதிக்கும் ரெகுலராக கேட்டுக்கினே இருக்கணும். சாப்பாடு மாதிரி அது, 3 வேளை சாப்பாடு மாதிரி. நைட்லலாம் மந்திரம் கேட்கக்கூடாதுன்னு யாரும் எந்த சட்டமும் கிடையாது. எப்போ வேணுமா கேளுங்க. நடுராத்திரி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் தான் கோளர் பதிக்கத்தை போட்டு கேளுங்க.
நாராயணியத்தை கேளுங்க, 100வது பாட்டு கேளுங்க, மன அழுத்தம்லாம் தீந்துடும். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். யார்? சிம்மம். திருப்பாம்பரம் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில், ராகு கேது ஸ்தலம், போயிட்டு வந்துடுங்க. அப்போ நம்ம வீடு பக்கத்தில் என்ன சார் பண்ணணும்? வீடு பக்கத்தில் ராகு கேது நவகிரகத்தில் இருக்கும், அதுக்கு மட்டும் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சல்யூட் டெஸ்ட் வந்துருங்க. அஷ்டம சனி, அதே சமயம் குரு 11லேருந்து ராகுவை பார்க்குறான். ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க, அனுகூல அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் புது வரவு வரும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலமாக மாறும். தைரியம் ஏற்படும், எதிர்பார்க்காத நல்லது விஷயம் நடக்கும். சனி 8ல் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. காலுக்கு தான் தொந்தரவு வருமா, அதனால் பாதத்துக்கு உண்டான விஷயம்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகின்னு இருக்கு. நல்ல இடத்துல போய் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது போய் பண்ணிவிட்டு என்ன திட்டாதீங்க. அதே அற்புதத்தை பெற்று தருமா. ஜென்மத்தில் கேது இருப்பதனால் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. எதுக்கு? விநாயகர் வழிபாடு சகலத்தில் நல்லது. விநாயகரும் துர்க்கையும் வழிபாடு செய்ய செய்ய அற்புதம் ஏற்படும். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும், ஓட விட்டுக்கினே இருக்கணும். தடைகள்லாம் தவிடுபடியாக்கும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபகாரியங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம், வீடு புதுப்பிப்பது, வீடு இடித்து கட்டுவது, புது வீடுக்கு போகிறது, அதாவது 1.5 கிரவுண்டில் இருந்தாலும் 2.5 கிரவுண்டு 3 கிரவுண்டு வீடுக்கு மாறுறது. எப்படி ஆச்சரியம் பாருங்கள். இதெல்லாம் நடக்குமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு கேது விலகுது, பெரிய நல்லது அது. கன்னியா ராசிக்காரங்களுக்கு பின்ன ராகு 6ல் ராகு வந்தால் போகாதா? எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், தைரியம் வந்துடும், அந்த கெத்து வந்துடும். கன்னிக்கு ஏற்கனவே கெத்தானவங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருப்பீங்க. என்ன டெய்லி போராட்டமாக இருக்குது, வேலையில் போராட்டம், இல்லைன்னா வீட்டில் போராட்டம், அப்பா அம்மாவோட போராட்டம், ஃப்ரெண்ட்ஸோட போராட்டம், அதெல்லாம் மாறிடுங்க. என் வழி தனி வழின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுவீங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு 6ல் வரக்கூடிய ராகு, 12ல் வரக்கூடிய கேது. கன்னியா ராசிக்காரங்களுக்கு எதுக்கு ரொம்ப நல்லது? தென்குடி திட்டை ராஜகுரு, ராஜகுருவை ஓடி போய் பார்த்துடணும். ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் தஞ்சாவூரில் மத்தியில் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே போய்ட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காய வச்சு, அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தானே திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், பட்டீஸ்வரம், நான் சொன்னேன் எல்லா கோயிலும் போகலாம். இந்த கோயில் நான் சாம்பிளுக்கு சொல்கிறது, பக்கத்தில் எந்த கோயில் வேணுமா போகலாம். செல்வி சொன்னாருன்னு ஒரே ஒரு கோயில் போயிட்டு வரதெல்லாம் கிடையாது, பரிகார கோயிலே கிடையாது, எல்லாம் நமக்காக இருக்கிற கோயில். தெய்வ காரியங்கள் நிறைய பண்ணுவீங்களா? கோயில் திருப்பணிகள், உழவார பணிகள், சிலர் கோயிலுக்கு விநாயகருக்கெல்லாம் விநாயகர் சிலை வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படும். ஓம சாமான்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் கூட 6ஆம் இடத்தில் ராகு 1.5 வருஷம் உங்களை காப்பாற்றுவார். வழக்குகள் வெற்றி, பணம் பிரச்சனை தீரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி விட்டு வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, செட்டில் ஆகிறது. மருத்துவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரிய லெவலுக்கு அனுகூலம். விருதுகள் பெறுவார்களாம், கவர்மெண்ட் கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்குமா? கன்னியா ராசிக்காரங்களுக்கு அடித்து தூக்குவாங்களாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுமா? பண வரவு நல்லா வருமா? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமா? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுமா? தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சரி பண்ணிவிட்டு வந்துடுவீங்களாம் ஜம்முன்னு. வேறு என்ன வேணும்? பெரிய அனுகூலம்ல இது. ஸோ ராகு 6ல், கேது 12ல் கன்னிக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசிக்காரர்கள். 5ல் ராகு, 11ல் கேது. கேது லாபத்தில்,
5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ராகு. வயிறு கால் தான், அது சொல்லிக்கினே தான் இருப்பேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். உணவு செரிமானம் சரியாக பண்ணலன்னா ஏப்பம் விட்டுக்கினே இருப்பீங்க. அது மற்றவங்க எதிரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரெல்லாம் பார்த்துருங்க, அதெல்லாம் தீர்த்துருங்க. சாதாரண விஷயம், கரெக்டாக செஞ்சால் சரியாயிடும். சனி ஏற்கனவே ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறார், 2.5 வருஷம்னு சொன்னேன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்து வேறு குரு பார்க்க போகிறார், அந்த இடத்துல ராகு இருக்குது. பிள்ளைங்கள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். புத்திர சந்தானம் ராகு 5 இருந்தாலும் வருமா. கோயில் திருப்பணிகள், ஆன்மீக சுற்றுலாக்கள், பிரசித்தி பெற்ற ஆன்மீக கோயிலுக்கு போகிறது, யாத்திரைகள் போகிறது, வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மெக்கா இதுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் போகக்கூடியது. ஏன்னா எல்லா ராசியிலையும் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தவர்கள் இருப்பார். பெரிய அனுகூலம். ஜெருசலேம் போகிறது, துளாராசியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு இதெல்லாம் நடக்குமா, ஆச்சரியமாக இருக்கும். குரு வேறு 9ல் வரார், ஞான மார்க்கம், இன்ட்யூஷன், சுபகாரியம் எல்லாமே நடக்கும். எல்லா சுபகாரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம், தெய்வீக வழிபாடுகள். வீட்டில் ரொம்ப நாளாக தங்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வ காரியங்கள், தெய்வத்தினுடைய உருவத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க, வெளியில் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிக்கினே இருப்பீங்க. அதெல்லாம் உங்களை தேடி வரும். இதை வாங்கிக்கிறீங்களான்னு வாங்க, டக்குன்னு உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் வாங்கிடுவீங்க. அபிராமி அந்த அதில் 40, 59, 75 மட்டும் படிக்கணும். யார் படிக்கணும்? துளாராசிக்காரர்கள் படிக்கணும். அதே போல் திருக்கடையூர் போயிட்டு வந்துடணும். ஏன்னா அமிர்த கடேஸ்வரரை பார்க்குற மாதிரி அபிராமியை பார்த்துட்டு காலசமாரமூர்த்தியை பார்த்துட்டு வந்துடணும். திருக்கடையூரில் விநாயகர் இருப்பார், அவரை பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் பார்க்கணும். எல்லா லெவலையும் அனுகூலம் இருக்கும். அந்த விநாயகரை திருக்கடையூரில் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலுக்கு வரும். திருக்கடையூரில் உட்காந்து அபிராமி அந்தாதி 40, 59, 75 11 முறை கோயிலில் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து சொல்லுங்கள். சொல்கிறச்ச ஃபோனை நோண்டாதீங்க. மிராக்கள் நடக்குமா? பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவார்கள், பிள்ளைகள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள், பெற்றோர் பெரியோர் சொந்தக்காரங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இருந்த மனத்தாங்கள் தீருமா. துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராகுக்கு இது பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி ஏற்கனவே அனுகூலம், குரு ஏற்கனவே அனுகூலம். இதோட ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? ரொம்ப நாளாக குழந்தை பெற்றுக்கலாம், அது பெற்றுக்கலாம் தள்ளி போட்டுருந்தால் இந்த வாட்டி பெற்றுக்குங்க. அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் வரும். அது குடும்பத்துக்கே பேரும் புகழும் கிடைக்கும். ரொம்ப செட்டில் ஆகிட்டு தான் பெற்றுக்கணுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நம்மளெல்லாம் அப்படி நினச்சிருந்தா பிறந்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். விருச்சகத்துக்கு 4ல் ராகு, 10ல் கேது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் திடீர்னு கூட இருக்கவங்க ஏதாவது சதி செய்வாங்க. அதனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு விநாயகரை எப்போவுமே நம்ப வச்சுக்கோங்க. விநாயகருக்கு அருகம்புல் கொடுக்க தொழில் அனுகூலம் கிடைக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய், சளி தொந்தரவு, இரத்தத்தில் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் டிசீசஸ், அதே போல் வேறு என்ன பண்ணணும்? இந்த சளி, அந்த ஃப்ளூ, இந்த ஃப்ளூ, அதான் சொல்கிறாங்கல்ல, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிடணும். ராகுக்கு எது வரச்சுவே. ராகுக்கு எது வருது? திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், வாக்கியத்தின்படி 26 நாள், இந்த பிட்வீன் நாளில் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. பெற்றோர் பெரியோர் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கூட இருக்கவங்க விஷயத்தில் கோபதாபப்படாதீங்க. உறவு முறையில் சின்ன சண்டை கூட பிரச்சனை ஆகும். அதே சமயம் தனம், குடும்ப, வாக்கு, சுபவிரிய பிராப்தம், அனுகூலத்தை தரும். மாஸ்டர் செக்கப் தான் ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியாக அருகம்புல் விநாயகருக்கு வைக்க அனுகூலம் ஏற்படும். காரிய சித்தி மாலை அல்லது கணபதி காயத்ரி அப்படியே ஓட விட்டுக்கினே இருந்தீங்கன்னா தொழில் அமைப்பு ஏற்றம் பெறும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் 4ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனால, ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாரு 1 வருஷத்துக்கு. டப்புன்னு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களே பெருசாக இருந்து எப்படி உங்களை நம்பி தானே இருப்பாங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர், அவங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப மன வருத்தம் இருக்கும். இப்படி நம்மளை கண்டுக்காமல் இருக்கீங்களேன்னு போய் மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் செய்யுங்க. நிறைய விஷயம் நல்லதாகிடும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது செய்தி கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தடைகள் வருமா தொழிலில்? தொழில் மாற்றங்கள் பண்ணுவதற்கு முன்பாக குடும்பத்தில் கேட்டு விட்டு பண்ணுமா. அதே போல் தொழிலில் கூட இருக்கவங்களை முழுசாக நம்பி ரகசியங்கள் சொல்லாதீங்க. தொழிலில் மேலதிகாரிகள், உங்களுடன் வேலை செய்பவர்கள், உங்களுடன் பார்ட்னராக இருப்பவர்கள் யார் விஷயத்திலும் ஒரு கண்ணு வச்சுக்குங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டால் தேவையில்லாத உங்களை வம்பில் விலை கொடுத்து மாட்டி விட்டுருவாங்க. அதுதான் அந்த 10ல் இருக்கக்கூடிய கேது பண்ணுவார். அதனால்
சிறிது கவனமாக இருக்கணும். விநாயகரை பிடித்து கொள்ளணும். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் போகணுமா. வைத்தீஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, முத்துக்குமாரசாமி வைத்தியநாத சுவாமி மாயவரத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எப்பப்போ தோணுதோ வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு அங்கங்கே வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம் பலப்படுமா. தேக ஆரோக்கியம் பலப்பட்டாவே விருச்சகம் தெம்பாக இருக்கும். விருச்சகத்துக்கு பிரச்சனையே தேக ஆரோக்கியம் தான். அதில் ஒரு கோளாறு வந்துட்டால் என்ன இருந்தாலும், சொத்து இருந்தாலும், 500 கோடி இருந்தாலும் பயந்துருவீங்க. அதனால் தேக ஆரோக்கியத்தை பிரமாதமாக வைத்துக்கொள்ளுங்க. பாரம்பரியாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் மாட்டாமல் இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசு ராசிக்கு என்ன? 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. 3இல் ராகு, 9இல் கேது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நரசிம்மரம் ஆஞ்சநேயரும் இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும். நரசிம்மரம் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக போக அதிர்ஷ்டம் வருமா. நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர். அதே போல் எங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தால் சிங்கப்பெருமாள் நரசிம்மர், அப்படியே நான் இதுக்கு வந்துடணும், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், அப்படியே போகணும். பார்சாதி கோயிலில் பெருமாளை பார்த்துட்டு அங்கேயே ஆஞ்சநேயர்லாம் இருப்பார். பின்னாடி வந்தால் அழகிய சிங்கர் நரசிம்மர். அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். பெருமாள், நரசிம்மர், ஆஞ்சநேயர்லாம் இருப்பார். இது போல் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இருக்கக்கூடிய பக்கத்தில் சன்னிதானம் வேறு கோயிலில் இருந்தாலும் போய் பாருங்கள். நரசிம்மர் காயத்ரியை கேளுங்க, பிரமாதமாக வரும். 9இல் கேது இருப்பதனால பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், பெற்றோர் பெரியோருடைய தேகத்தை பார்த்துக்குதும். 3ஆம் இடத்தில் ராகுவை குரு பார்ப்பதுனா தைரியமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அர்த்தாஷ்டம சனி, நான் அதுக்கெல்லாம் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஹெல்த்துக்கு பிரச்சனை வரும். ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்பவுமே வயிறு, சுகரு, பிபி இதெல்லாம் பார்த்துக்கணும். தைராய்டெலாம் இருந்தால் கரெக்டாக மருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கினே இருந்தால் ஒன்றுமே ஆகாது. தைரியமாக பண்ணணும். அடுத்தது எல்லாமே நல்லது நடக்கும். ஆத்ம ரீதியாக நல்லது நடக்கும். உள்ளன்போடு நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உதவி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 1 லட்ச ரூபாய் நகை வந்தாலும் வாங்குவீங்களாம். அனுகூலமாக இருக்கும். தொழில் அறுதி அற்புதம் ஏற்படும். பசுமாடெல்லாம் சிலர் வீட்டில் வாங்குவாங்க. பசுமாடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. விலங்குகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பசுமாடே மகாலட்சுமியே வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் பெருகுமா. ஃபார்ம் வாங்குவாங்களாம். நல்லா சந்தோஷமாக போயிட்டு அந்த ஃபார்மில் இருந்துட்டு வருவாங்களாம். அதுபோல் சுற்றி காய்கறி தோட்டம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு. மாடி தோட்டம், அந்த தோட்டம், ஒரு செடியாவது அவங்கள சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கீரை போட்டாவே அதில் அவ்வளோ பூரிப்பு இருக்கும். விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைப்பது தான் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7ஆம் இடத்தில் குரு வர்றதுனால துணை அல்லது துணைவாரி விஷயத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட வேண்டாம். ராகு தைரியம், தன்னம்பிக்கை, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வைத்துக்கலுங்க. வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், வேறு நாட்டில் போய் சொத்து வாங்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். ஸோ உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் பெரிய கம்பீரமாக திடீரென்று எழுச்சி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் தனுசு ராசிக்காரர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசி. மகரத்துக்கு என்ன? 2இல் ராகு. 2இல் ராகு வந்தால் அஷ்டமத்தில் கேது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எதில்? ஹெல்த்தில் மட்டும். முதுகு தண்டுவடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவாயூரில் போயிட்டு டப்புன்னு என்ன பண்ணணும், ஒரு வெள்ளைப்பொருள், அரிசி, சர்க்கரை, வெண்மையான வெண்ணெய், இது போல் ஒரு வெள்ளைப்பொருள், இல்லைன்னா எனக்கு முடியலைங்க, இவ்வளோ வசதி இல்லை, ஒரு வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுத்துருங்க. கேரளா குருவாயூருக்கு ஓடி போயிட்டு வந்துருங்க. பிக்னிக் மாதிரி போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு போங்க. கேரளாவில் குருவாயூரை பார்த்துட்டு அப்படியே கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு, ஜல்லாம் போட்லெல்லாம் சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. ஹாப்பியாக இருங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம். சனி விலகுது. 2ஆம் இடத்தில் ராகு. அதே சமயம் குரு பார்க்குது 1 வருஷம். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறனால வண்டியில் கவனம், நரம்பு சம்மந்தப்பட்ட கவனம், கழுத்து, முதுகு தண்டோட இழுத்துக்கிறதெல்லாம் வரும். கால் இழுத்துக்கிறது, கை இழுத்துக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறது, ஷோல்டர். உடற்பயிற்சி செய்யணும். செய்யலைன்னா, ஏன்னா உங்கள் ராசி நாயகனே யார்? சனி. ராசி நாயகன் சனியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தெம்பாக வேர்வை வர மாதிரி, தோப்புக்கரணம் போடல, முட்டி வலிக்குது எல்லாம் இருந்தாலும் பாரு, ஒரு டேபிளை பிடிச்சி மொல்லமாக உட்காருங்க. என்னை திட்டிங்கனாவது உட்காருங்க. செல்வி ஒளிகன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஆனால் பரபரப்பாக ஆகிடுவீங்க கொஞ்ச நாளில்.
கொஞ்சம் 48 நாள் செஞ்சு பாருங்கள். மகரத்துக்கு உடற்பயிற்சி செஞ்சாவே அதிர்ஷ்டம் வந்துடும். கோயிலே போக வேணாம், நீங்கள் உங்களை தேடி லக்ஷ்மி கடாட்சம் வருமா. மகரத்துக்கும் கும்பத்திற்கும் உடற்பயிற்சி தான் மிக மிக பெரிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துலா ராசிக்கு, ஏன்னா துலாவில் சனி உச்சம் பெறுகிறார். மகரம் கும்பம் சனியுடைய வீடு, அற்புதமான அமைப்பை தரும். எதிர்பார்க்காத. அதே போல் தான் சிம்மத்துக்கு சனி பார்த்துக்கணும், 7ஆம் பாதகம். அதே போல் கடகத்துக்கும் பாதகம். இவங்களாம் உடற்பயிற்சி செய்யணும். சனியால் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க, சனியால் நல்லது இருந்தாலும் உடற்பயிற்சி செய்ய செய்ய அனுகூலமான அமைப்பு ஏற்படும். மகரத்துக்கு வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை, இதமான வார்த்தை, இன்சொல் வார்த்தை, எல்லா விதத்திலும் அனுகூலம். சனி 2.5 வருஷத்துக்கு அற்புதமாக 3ஆம் இடத்துலேருந்து எல்லா விதத்திலும் நல்லது பண்ண போகிறார். சுபவிரயம், 12ஆம் இடத்தை பார்ப்பது, தனம், குடும்பம், வாக்கு, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, வாகனத்தில் கவனம், உயரமான இடங்களில் வேலை செய்வர்கள், ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது ஏறுறது, ஃபோனை பேசிக்கினே நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. ஐஹீல்ஸ் போடக்கூடிய மகர ராசி பெண்கள் கண்டிப்பாக ஐஹீல்ஸ் வேணாம். கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த கால் தான் ஸ்கிட் ஆகுமா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா சூப்பராக இருக்குமா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். உங்கள் ராசிக்கு தான் யார் வர்றாரு? ராகு. அப்போ என்ன? ஜென்மத்தில் ராகு. அப்போ ஜென்மத்தில் வந்தால் 7ஆம் இடத்தில் கேது, சிம்மத்தில் கேது. ஜென்மத்தில் ராகு வந்தால் 7இல் கேது வருவார். சிம்மத்தில் கேது வந்தால் கும்பத்தில் ராகு வருவார். இது சூட்சமம். அதனால் ஒரே ஒரு விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். காலாஸ்திரி போயிடணும். காலாஸ்திரி திருப்பதி போகிற வழியில் இருக்குல்ல, அந்த ராகு கேதுக்கு போயிட்டு வழிபாட்டு பண்ணிவிட்டு வந்தாவே அனுகூலம் கிடைக்கும். பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. ராகு கால பூஜை, பரிகார பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். போய் தரிசனம் முடிஞ்சால் ஒரு 1/4 கிலோ நெய், 5 பாட்டில் வாங்கிக்கோங்க. விநாயகருக்கு, முருகனுக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, குருவுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, ஒரே ஒரு பாட்டில் விநாயகருக்கு கொடுங்க. சந்தோஷமாக கொடிமரத்தை பார்த்து கும்பிடுங்க. தொலைவில் தெரியக்கூடிய காலஸ்திரிநாதரை கும்பிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிடுங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். காலஸ்திரி போயிட்டு வந்தாவே ஜெயம், அனுகூலம் ஏற்படும். மன அழுத்தம், ஏன்னா ஜென்மத்தில் ராகு வரனால வயிறு கடுமா, அசிடிட்டி வருமா, வயிறுலேருந்து மலக்குடலெல்லாம் செரிமானங்கள், யூரின் ட்ராக்கெல்லாம் தொந்தரவு பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸு. அப்போ என்ன ஆகும்? மன அழுத்தம் வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா, ஜீரண உறுப்புகளை சரி பண்ணிங்கன்னா மன அழுத்தம் வராது. உடற்பயிற்சி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அற்புதமான அமைப்பு தரும். குரு 5இல் வராரு. 5இல் உங்களை ராசியை பார்க்குறாரு. அப்போ ராகு என்ன பண்ணுவான்? திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பான், ட்ராவல் நல்லா கொடுப்பான். வேற்றுமொழி மனிதர்கள், மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவாங்களாம், உங்கள்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்துருவாங்களாம், எல்லாத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பாங்களாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கொடுப்போம். தொழில் ஏற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் அனுகூலம் தரும், லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து டக்கு 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 டக்குன்னு நல்ல விஷயமாக நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும், சுபகாரியம் நடக்கும். எப்படி? ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது. எப்படி நடக்கும்? நடக்குதா இல்லையா பாருங்கள். கல்யாணம் எதிர்பார்த்திருப்பவர்கள், புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள், உங்கள் வீட்டில் மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்த்திருந்தவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நடந்திருந்தால் அதெல்லாம் நடக்குமா? அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ராகுவை குரு பார்த்தாலே எவ்வளோ விசேஷம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். ஆயில் புல்லிங் மட்டும் பண்ணணும். ஏன்னா சனி 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். ஆயில் புல்லிங் 20 நிமிஷம் எழுந்த உடனே காலையில் நல்லெண்ணெய் போட்டுக்கின்னு என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பரோ புக்கோ படிச்சுக்கின்னு இளையராஜா பாட்டோ இல்லை பக்தி பாட்டோ கேட்டுக்கின்னு 20 நிமிஷம் நல்லா காகல் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அதிர்ஷ்டலட்சுமியினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும். பணவரவு, வசதிகள் பெருக்குவது, ஆடையாபரண சேர்க்கை ஏற்படுவது, தங்கம், வைரம் என்று வாங்கக்கூடிய அளவுக்கு கும்பத்திற்கு ராகுவால் அனுகூலங்கள் காணப்படுமா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஜென்ம ராகு போகிறார். ஜென்ம ராகு 7ஆம் இடத்தில் இருந்த கேது மாறி 12இல் ராகு, 6இல் கேது வரார். தெய்வ காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு செய்வீங்க. பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது கடன்கள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார். 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்கிறனால
வயிறு சம்மந்தப்பட்ட, முதுகு சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்டதோட இப்போ ராகு 12ல் வரனால முகத்தில் உள்ள உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கணும். அதற்குண்டான உடற்பயிற்சி செய்யணும். கண், காது, மூக்கு, வாய், பற்கள் எல்லாம் பற்களை போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடணும் டாக்டரை. அது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கோம், அப்படியே சமாளிச்சுன்னு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, பண்ணலைன்னா தப்பாக போயிடும். ஆனால் அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்கள், சுபவிரய பிராப்தம், குரு பார்வை இருப்பதனால் வசதிகளை பெருக்கிக் கொள்வது, வண்டி வாகனங்களை மாற்றத்தை ஏற்படுத்துவது, 7.5 சனியில், ஜென்ம சனியில் டக்குன்னு கல்யாண அமைப்பு கை கூடுறது, புத்திர சந்தானம் கை கூடுகிறது, பணம் வருவது, வீடு மாற்றுவது, புது வீடு கட்டுவது, ஏற்கனவே வீடு இருந்தாலும் 2ஆவது வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, விவசாய அமைப்பு செய்வது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பண்ணைகள் ஏற்படுத்துவது, விவசாயத்தில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்துவது, பெரிய தொழில் ஸ்தாபனத்தை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மீனத்துக்கு 12ல் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக ஏற்படுவார். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். லாக்கரில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மற்றவர்கள் பணத்தை கையாளக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனம். எல்லாவற்றிலும் எழுதி ரெக்கார்டு வைத்து அவர்கள் கையெழுத்து ஒன்று வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் தெய்வ வழிபாடுகளில், திருப்பணிகளில் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை கேது உணர்த்தும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், அனுகூலமான அமைப்பு நிச்சயமாக பெறும். மன அழுத்தம் படிப்படியாக குறைவதற்கு ஜென்மத்தில் இருந்த ராகு வெளியில் செல்வதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் இருந்த கேது குடும்பத்தில் தொந்தரவு பண்ணியிருப்பார். அந்த தொந்தரவுகள் இந்த ராகு கேது பயிற்சியில் மாறுவதனால் குடும்பம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வழக்கு என்று சென்றிருந்த அமைப்பு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நீங்களே இறங்கி முயற்சித்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராகு கேது பயிற்சி. இதுவரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு 18/5/2025 திருக்கணிதத்தின்படியும் 26/4/2025 வாக்கியத்தின்படியும் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியான, அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு, கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வரக்கூடிய கேது எப்படி இருக்கும் என்பதை, அவர்களால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்த தெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை இதுவரை பொறுமையாக பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.